கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், மாமியார், மருமகள் என்று எங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு அன்பு ஐக்கியம் இருக்கணும். இந்த முறுமுறுப்பான வார்த்தைகள், காயப்படுத்துகிற வார்த்தைகள் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த ஆவி எங்கள் குடும்பத்தை விட்டு வேலை. அது ஒரு ஆவி, அது ஒரு பிசாசு. சமாதானத்தை கெடுத்து நிம்மதியை குலைக்கிற ஆவி. இந்த முறுமுறுத்துட்டா பாருங்க, அவனுடைய சிரிப்பு வராது, சந்தோஷம் வராது, முகம் கடுக்கடுன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது இருக்கலாமா? அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்ல, அந்த ஆவி போகட்டும், எங்கள் குடும்பத்தில் ஒரு கலகலப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கணும். அது மாதிரி ஜெபிங்க. சபைக்கு ஒரு குடும்பம், அதுக்குள்ளேயும் இந்த முறுமுறுப்பெல்லாம் இருக்கக்கூடாது. கருத்தாக ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களை நீர் கவனித்து கொண்டிருக்கிறீர். நீர் முறுமுறுப்பை ஒழிய பண்ணுகிற தேவன். என் வாழ்க்கையில் எங்கள் வீட்டுக்குள்ளே காணப்படுகிற இந்த முறுமுறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போக வேண்டும். இந்த முறுமுறுப்பை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பத்தை விட்டு விலக வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுடைய இரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளித்து முறுமுறுப்பின் ஆவியை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம்.